குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் வேலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2 அல்லது டேம் 2 எக்ஸாமினேஷனில் 2022 கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேட்ட 2 மார்க் இது தான். இது ஆல்ரெடி மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் circular disk of radius 14. So example 2.2. Circular disk ஓட circumference என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ circumference of the circular disk ரேடியஸ் circumference கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 14, அது சம்மில் கொடுத்துட்டாங்க. பைக்கு 22/7 எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்களும் சம்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற 2 அப்படியே இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 போட்டாச்சு. ரேடியஸ்க்கு பதிலாக சம்மில் கொடுத்த 14 என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், 1 7 is 7, 2 7s are 14. அவ்வளோதான். இப்போ 2 × 22 × 2 இருக்குது. இந்த 3 வேல்யூமே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 88 கிடைக்கும். முதல்ல 22வையும் 2வையும் என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள், 44 கிடைக்கும். இந்த 44 கூட மறுபடியும் 2வை மல்டிப்ளை பண்ணுங்கள், 88 கிடைக்கும். 88 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டர்னு எழுதணும், மீட்டரில் இருந்தால் மீட்டரில் தான் எழுதணும். சர்க்கம்ஃபரன்ஸுக்கு அது மீட்டர் ஸ்கொயராகவோ சென்டிமீட்டர் ஸ்கொயராகவோ மாறாது, கவனமாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸி, செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு சம். ரெண்டாவது சம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.3, அதையும் பார்ப்போம். அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இதுவும் ஆல்ரெடி மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். The height of a person is 165 centimeter. Express this height in meter. ஒரு ஆளினுடைய ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 165 சென்டிமீட்டர். அவரோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. மீட்டராக உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீட்டரில் எவ்வளோ அப்படின்னு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சென்டென்ஸ்லாம் அப்படியே எழுதணும். ஸோ ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் 165 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன செய்யணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 100ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே பாருங்கள். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 100ல் 1 பங்கு. ஓகேவா? 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 100ல் 1 பங்கு இன் மீட்டரில். அப்போ 1/100ன்னு வரும். அதை 0.01ன்னு என்ன செய்யலாம், எழுதலாம். இது நீங்கள் இது வரைக்கும் கூட எழுதினாலே போதும். இப்போ பாருங்கள், 165 100ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற சொன்னால் கொடுத்துருக்கிற வேல்யூவை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது இங்கே 165 இருக்குது. 165 இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 165க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான், இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 165 இருக்குன்னா 5க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே பாயிண்ட்டை குறிக்கல. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும்னா 100ல் எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும். 2 0 இருக்குது. அப்போது பின்னாடி இருந்து 2 டிஜிட் முன்னாடி வந்து புள்ளி வைக்கணும். அப்போது 5 6 6க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ அப்படி தான் புள்ளி வச்சுருக்கிறாங்க. 1.65 மீட்டர். ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின், அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அது அந்த சம் இல்லை, பட் அதே மாடலில் இருக்குது. அந்த மாடலை வச்சு நான் அந்த சம் என்ன அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த நம்பர் லைன் தான், இந்த நம்பர் லைனை வச்சு அது ரொம்ப சிம்பிள். கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0.7 நம்பர் லைனில் குறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 0.8 குறிச்சிருக்கிறாங்க. நம்ம 0.7 குறிக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நம்மக்கிட்ட ஒரு ஸ்கேல் எப்படி இருக்குமோ அந்த ஸ்கேலில் இருக்கிற மாதிரியே மெஷர்மெண்ட் வரையணும். அதுதான் நம்பர் லைன். பாருங்கள், இது 0, இது 1, இது 2, 3 பார்த்தாலே தெரியுது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஸ்கேல் எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான். ஸோ 0க்கும் 1க்கும் இடையில் எத்தனை டிவிஷன் இருக்கும்,
10 டிவிஷன் இருக்கும். 10 டிவிஷன் இருக்கும். ஒவ்வொன்றும் மில்லிமீட்டர். அதை அப்படியே என்ன செஞ்சுக்கணும், குறிச்சிக்கணும். இப்போ 0.7னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இந்த 0லேருந்து கரெக்டாக 7வது லைன், இந்த 0லேருந்து கரெக்டாக 7வது பாயிண்ட்டு, 7வது லைனு, அதுதான் வந்து 0.7. இப்போ நல்லாவே தெரியும், இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும், அது 0.5. இந்த ரெண்டுலேயும் பாதி, ரைட்? 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும், அந்த லைன் தான் எவ்வளவு? 0.5. அப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து, அதுக்கு அடுத்த லைன் வந்து 0.6. அப்போ அதுக்கு அடுத்த லைன் வந்து 0.7. இப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் இப்போ நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் குறிச்சிருக்கிறது தான் 0.7, ரைட்? எஸ், இந்த லைனை நீங்கள் கரெக்டாக ஒரு ஏரோ மார்க் போட்டு 0.7 அப்படின்னு சொல்லி குறிக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். மீதி கொஸ்டின்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.